ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் ஒரு காம்போ ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ்லாம் வாங்குவோம். அதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு விருந்து ஒன்று செய்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் விருந்து தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் வறுவலுக்கு 1 கிலோ சிக்கன், அதுக்கேற்ற போல் நம்ம மசால் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன், அடுத்ததாக கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துடலாம். அடுத்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இதை கலந்துருவோம். அவ்வளோதான், மசால் கலந்து வச்சாச்சு. ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/2 கிலோ மட்டன், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், அடுத்து தயிர் சேர்த்துடலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துருவோம். மசால் தடவியாச்சு. 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். சிக்கன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கலந்து வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க இது போல் நல்லா கலந்து விட்டோம்னா சிக்கன் மட்டும் நல்லா வெந்து அந்த எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த மாதிரி வறுத்தெடுக்கணும். அதுங்க நல்லா வறுத்தாச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துடலாம். நம்ம இதில் எதுவுமே சேர்க்கலை. நம்ம மசால் கலந்து வச்சோலையோ அதை மட்டும் போட்டு தான் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். சும்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வறுத்தாலே போதும். ரொம்ப நேரம் கூட தேவையில்லை. இந்த மசால் கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் உப்பு பிடிக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஏன்னா சிக்கன் வறுக்கிறப்ப நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதில் போடுறதுக்கு பார்த்துட்டு போட்டுக்கணும். வெங்காயத்தோட அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் இதில் சேர்த்துடலாம். கூட கருவேப்பிலை மல்லித்தலையை சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கலந்துடலாம். அவ்வளவுதான், சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வறுவலுக்கு ஒரு அடிக்ட் ஆகுவாங்க. அந்த மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டா 3 துண்டு பட்டை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து பெரிய வெங்காயம். இதெல்லாம் மசாலா வதக்கிறதுக்காக தான், தாளிக்கிறது கிடையாது. வெங்காயம் இந்த அளவுக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் வதக்கிடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துருவோம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், போட்டு வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். அரைச்ச மசாலா போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அதையே சேர்த்துருவோம். நல்லா 1 மணி நேரம் கிட்ட சூப்பராக ஊறி இருக்குது. அந்த மட்டன் ஊறின தண்ணியோடையே நம்ம இதில் சேர்த்துடணும். இதையும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்குவோம். மட்டன் பாட்டுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வதக்கணும். இது போல் நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துப்போம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இப்போ இதையும் கலந்துருவோம்.
மசால் போட்டு நல்லா கலந்தாச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துருவோம். அவ்வளோதான், தண்ணி சேர்த்தாச்சு. அளவுக்கு அதிகமாகவும் தண்ணி வேணாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு தான் மசாலா தடவி வச்சுருந்தோம். இருந்தாலும் மட்டன் கொஞ்சம் உப்பு பத்தாது, கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கல்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 5 போல பூண்டு இதையே தட்டி எடுத்துக்கலாம். தட்டினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை இதை ஒரு ஓரமா வச்சுட்டு புளி கரைச்சிக்கலாம். எலுமிச்சை சைஸ்ல ஒரு புளி எடுத்து கரைச்சி அதை சக்கையெல்லாம் எடுத்துட்டு 2 தக்காளியும் போட்டு இதை கரைச்சிடுறேன். இப்போ ரசத்துக்கு தேவையான எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம ரசத்துக்கு இடிச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு தக்காளியும் புளியும் கரைச்சதை எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் மல்லித்தலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு புளிப்பு காரம்லாம் பார்த்து கொஞ்சம் தண்ணி சரி பார்த்துட்டு லைட்டாக நுரக்கட்டினதுமே இறக்கிக்கலாம். ரசம் நல்லா நுரக்கட்டி வந்துடுச்சு. அருமையான ரசம் ரெடி. மட்டன் பார்த்தீங்கன்னா 4லேருந்து ஒரு 5 விசில் கிட்ட விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அருமையாக வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு டைம் ஆன் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்குலாம் இந்த பக்குவம் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டா போதும். இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்கட்டும். அப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிற லஞ்ச் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல், ரசம், அப்புறம் சாதம் இதுதான் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பாக இருக்கட்டும், சிக்கன் வறுவலாக இருக்கட்டும், ரெண்டுமே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். சிக்கன் வறுவலுக்கு முன்னாடியே நீங்கள் மசாலா தடவி வச்சுட்டு கடைசியாக நீங்கள் வறுவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் சில்லி எப்போயுமே நம்ம சில்லி பண்ணுவோம். அந்த சில்லிக்கு பதில் நீங்கள் வறுவல் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெறும் சைடிஷாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி மெனுவாக தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. தனித்தனியாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.